அண்மை செய்தி. பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரம். தஸ்ரீ வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளிலும் கடந்த மே மாதம் புதிய சாலை அமைப்பதற்கான ரூபாய் 9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை சாலைகள் போடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நேற்றைய தினம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக இந்த செய்தி என்பது ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில தற்போது காலை 10 மணி அளவில் கண்டிப்புதூர், காமாட்சி அம்மன் கோவில் ஆகிய வீதிகளில் பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் அந்த 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி என்பது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட வேலையாட்களுடன் அந்த தார் சாலை அமைக்கும் பணி என்பது தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த சாலை அமைக்கும் பணியினை பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் ஒரு மாதத்தில் 21 வார்டுகளிலும் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த செய்தியை வெளியிட்ட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பள்ளிப்பாளையம் பொதுமக்கள் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக பள்ளிப்பாளையத்தில் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நேற்றைய தினம் நியூஸ் தமிழில் நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு அந்த ரோடு எல்லாம் மோசமாக இருக்குன்னு கொடுத்துருந்தேன். அந்த செய்தியை கண்டு இன்றைக்கி மாநகராட்சி இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் தலைவர்களும் ஆய்வு செஞ்சு இந்த செய்தியை வச்சு அனைத்து ரோடுகளும் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நியூஸ் தமிழுக்கும் பள்ளிப்பாளையம் நகராட்சி தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.